தோசைக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவும் சிம்பிளாக சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5லேருந்து 6 பல் போல பூண்டு, அடுத்து ஒரு 10 போல வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்ட பிறகு இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு நல்லா அது இருக்கிற இடம் தெரியாம வதக்கி விட்டுக்கரலாம். தக்காளி நல்லா பழமா போட்டீங்கன்னா தான் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நல்ல பழமா பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கிட்டே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதுல இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்டா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கரலாம். பொட்டுக்கடலை பிளேஸ்ல நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கரலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த கடலையும் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கி விட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கரலாம். பாருங்க சூப்பரான டேஸ்ட்ல நல்ல காரசாரமா அருமையான சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குட்டி கடாய் எடுத்து அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிச்சிட்டு கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில ஊத்தி மிக்ஸ் பண்ணிடலாம். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.